ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் 360 டெய்லர். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வீட்லேருந்து ஸ்டிச் பண்ணி நம்மளால எவ்வளோக்கா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்குறவங்க, கண்டிப்பா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா, இதுல வந்து போன மந்த், அதாவது மார்ச் மந்த்ல நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், எத்தனை ப்ளவுஸ் தச்சிருக்கேன் அப்படிங்கிறது டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி எந்தெந்த அமௌண்ட் எவ்வளோ எடுத்து வைப்பேன் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோல இருக்க போது. நீங்க இந்த சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா, தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும். ரீசென்ட்டா என்ன நெறைய பேர் கமெண்ட்ல சொல்றது என்ன அப்டின்னா, "அக்கா நான் வந்து வீட்ல இருந்து தான் ஸ்டிச் பண்றேன். நான் இந்த தொழில வந்து கத்துக்கும்போதும் சரி, இல்ல கத்து முடிச்சதுக்கப்புறம் நான் வீட்ல இருந்து ஸ்டிச் பண்ணும்போதும் சரி, நான் வந்து நெறைய தைக்கணும், நெறைய சம்பாதிக்கணும் அப்டிங்கிற எண்ணத்துல தான் வந்தேன். கடைலாம் வைக்கணும் அப்டிங்கிற ஆர்வத்துல தான் வந்தேன். ஆனா கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகுது அப்டின்னா, என்னால வந்து தைக்க முடியல. மிஷின் கிட்ட போக முடியல. வீட்டு வேல சரியா இருக்கு. சில டைம் வந்து எனக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்டிங்கிற மாரி தோணுது. மிஷின் கிட்ட போக முடியல" அப்டின்னு சொல்றவங்க, என்ன வந்து யோசிக்கணும் அப்டின்னா, நம்ம வீட்ல என்ன கமிட்மெண்ட் இருக்கு அப்டிங்கிறத யோசிங்க. உங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கோங்க. எப்பவுமே வந்து ஒரு ஹஸ்பண்டா இருக்கட்டும், அவங்க வந்து வேலைக்கு போறாங்க அப்டிங்கும்போது, அவங்களுக்கு ஒரு வாடகை குடுக்குறதா இருக்கட்டும், இல்ல சிலிண்டர் வாங்குறது, வீட்ட ரன் பண்றது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இந்த மாரி பல கமிட்மெண்ட் அவங்களுக்கு இருக்கும். ஒரு நாள் கூட அவங்க லீவ் எடுக்காம போவாங்க. அதுக்கு ரீசன் வந்து அதுதான். ஏன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், ஆ வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்கி குடுக்கணும், அதே மாரி வீட்ல இருக்கிறவங்கள நல்லபடியா பார்த்துக்கணும், மெடிக்கல் செலவு இருக்கும், எல்லாமே பார்ப்பாங்க. இவ்ளோ கமிட்மெண்ட் இருக்கும்போது, அவங்க எந்த இடத்துலயுமே வந்து வேலைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற எண்ணமே வராது. ஆனா, நம்ம வீட்ல இருந்து ஸ்டிச் பண்ணும்போது, கொஞ்ச நாள் வந்து அத சுறுசுறுப்பா பண்ணுவோம், நல்லா பண்ணுவோம், நல்லா சம்பாதிப்போம். ஆனா, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா, டெய்லி இத தானே பார்க்குறோம் அப்படிங்கிற மாரி எண்ணம் வரும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நீங்க உங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் வந்து வீட்ல எடுக்கவே இல்ல அப்படிங்கிறது தான். உங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பெரிய லெவல்ல உங்களால வந்து எடுக்க முடியாட்டி கூட, வீட்ல வாங்குற சின்ன சின்ன திங்ஸ்ல உங்களோட அமௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாரி யோசிங்க. நான் சொல்றது வந்து இப்ப மந்த்லி வந்து பட்ஜெட் வந்து உங்களுக்கு வந்து மளிகை ஜாமான் மட்டும் ஒரு ரூ. 5,000 வருது அப்டின்னா, அதுல ரூ. 2,000 நான் குடுக்குற மாரி இருக்கணும் அப்டிங்கிற மாரி ஒரு கமிட்மெண்ட் எடுங்க. இல்ல நான் சிலிண்டர் வந்து மந்த்லி மந்த்லி வாங்குவேன் அப்டின்னா, அந்த சிலிண்டர் குடுக்குற ரூ. 1,000 வந்து நான் குடுக்கணும் அப்டிங்கிற மாரி பாருங்க. இல்ல ஒரு சில வீட்ல வந்து அரிசி வந்து ஒரு பையா எடுப்பீங்க. அந்த மாரி இருக்கு அப்டின்னா, அரிசி வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்டிங்கிற மாரி, ஏதோ ஒரு கமிட்மெண்ட் வந்து வீட்ல இருந்து எடுங்க. எதுக்கு சொல்றேன் அப்டின்னா, அந்த பொறுப்பு வரும்போது மட்டும் தான் நம்மளால வந்து, இல்ல இந்த மாசம் நான் இந்த இந்த கமிட்மெண்ட்லாம் இருக்கு அப்டின்னு யோசிக்க தோணும். இல்லக்கா எங்க வீட்ல வந்து இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ எதுக்கு தைக்கிற? நான் தான் சம்பாதிக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஒரு வேள அப்படி இருக்கு. நான் என் வீட்ல வந்து நான் வந்து எதுவும் அ குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றவங்க, சேவிங்ஸ் பண்ணுங்க. நகைச்சீட்டு போடுங்க. இல்ல வந்து நீங்க நெறைய பேர் வந்து இந்த மந்த்லி சீட்டு போடுவாங்க. ரூ. 1,00,000 சீட்டு, ரூ. 2,00,000 சீட்டு அந்த மாரி போடுவீங்க. அது மாரி போடுங்க. இல்ல வந்து அக்கவுண்ட்ல வந்து சேவிங் பண்ணுங்க. இப்படி ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்தா மட்டும் தான், உங்களுக்கு தொழில்ல நல்லா சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வரும். ஏன்னா, இதுல வந்து எந்த கமிட்மெண்ட்டும் இல்லன்னா, நம்மள யாருமே கேட்க போறதில்ல. நான் அன்னைக்கு தச்சு நான் ரூ. 100 சம்பாதிக்கிறேன்னா, ஏன் தைக்கல அப்படிங்கிறது யாரும் கேட்கல அப்படிங்கும்போது, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சோர்வு வந்துரும். எதுக்கு போட்டு தச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி எண்ணம் வந்துரும். அதனால தான் நான் எப்பவுமே ஒரு கமிட்மெண்ட்குள்ள இருங்க அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நான் வந்து என்னலாம் கமிட்மெண்ட்ல இருக்கேன் அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கம்பல்சரி இதெல்லாம் நான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, இல்ல தான். ஆனா, நான் இந்த கமிட்மெண்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் இன்னுமே நெறைய தைக்கணும், நெறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, வீட்ல வந்து வாடகை எவ்வளவோ அதில பாதி ரேட் வந்து நான் குடுக்குறேன். அது வந்து கம்பல்சரி கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், இது வந்து கட்டாயம் குடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. 1 மாசம் என்னால முடியல, உடம்புக்கு முடியல, நான் ஒரு 10 நாள் தைக்கல, 15 நாள் தைக்கல, நான் குடுக்க முடியலன்னா ஒண்ணும் கட்டாயம் கிடையாது. ஆனா, அந்த கமிட்மெண்ட் நான் எடுத்துக்கிடுவேன். அதே மாரி வீட்ல வந்து சிலிண்டர் வாங்கணும் அப்படின்னா, நான் வந்து வாங்கிக்கிடுவேன். அதுக்கப்புறமா என் பொண்ணுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல அமௌண்ட் வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த அமௌண்ட் நான் தான் கட்டுறேன். அதே மாரி எனக்குன்னு வந்து ஒரு பர்சனலா எனக்கு ஏதாவது ஒரு தேவை வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு நகைச்சீட்டும் கட்டுறேன். இதெல்லாம் வந்து நான் கமிட்மெண்ட்டா எப்பவுமே வச்சுக்கிறது. இது போக நான் வந்து பேங்க்ல வந்து ஒரு மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுவேன். அது எதுக்கு அப்படின்னா, என் பொண்ணோட வருஷத்துக்கு ஒரு தடவ ஃபீஸ் கட்டுற மாரி வரும். உங்களுக்குமே குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுற இது இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நான் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்ப்பேன். இந்த வருஷம் நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம். அதுலேருந்து எப்படியும் ஒரு ரூ. 2,000லேருந்து ஒரு ரூ. 5,000 வரைக்கும் எக்ஸ்ட்ரா தான் வரும் அப்படிங்கிற மாரி கணக்கு பண்ணி, அத டிவைட் பண்ணி ஏப்ரல் மாசம் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஏப்ரல் வரைக்கும் நான் கட்டுவேன். அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கடைசி நேரத்தில ஃபீஸுக்கு யார்ட்டயும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த நேரத்தில நம்ம வந்து, "ஐயோ! காசு இல்லையே!" அப்படிங்கிற மாரி யோசிக்க வேண்டாம். இது வந்து நான் எப்பவுமே ரெகுலரா ஃபாலோ பண்றது.
ஒரு சில பேருக்கு தோணலாம், "அக்கா என்னோட பொண்ணோட ஃபீஸும், என்னோட பையனோட ஃபீஸே ஒரு 50,000, 60,000 வரும். அவ்வளோலாம் எப்படிக்கா நான் வந்து குடுக்க முடியும்?" அப்படின்னா, அதுல ஒரு 1/4% நம்மளால கண்டிப்பா குடுக்க முடியும். மந்த்லி வந்து ஒரு ரூ. 1000 சேவ் பண்ணாலும், ஒரு வருஷத்துக்கு ரூ. 12,000 வரைக்கும் நம்மளால கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் வந்து ஒரு வேனுக்கு குடுக்குற ஃபீஸாவது நம்மளால குடுக்க முடியும். அப்படிதான் வந்து நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட பிரசன்ஸ் வந்து அந்த வீட்ல இருக்கணும் அப்படின்னு நெனைங்க. ஏன்னா நம்மளும் அந்த வீட்ல ஒரு ஆள் தான். நல்லதும் சரி, கஷ்டமும் சரி, நஷ்டமும் சரி, நம்மளும் சேர்ந்து வந்து சுமந்தோம் அப்படின்னா, அந்த ஃபேமிலி எப்படி ரன் பண்றது அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். நம்ம என்னலாம் செலவு பண்றோம், நம்ம வேஸ்ட்டா எதுவும் பண்றோமா அப்படிங்கிறது வந்து நமக்கே தோணும். இன்னொன்னு, இன்னொருத்தங்க காச எடுத்து நம்ம செலவு பண்ணும்போது அதோட வலி வந்து நமக்கு தெரியாது. ஆனா, அத நம்ம கையால தச்சு நான் ஒரு ரூ. 100 சம்பாதிச்சு, அந்த ரூ. 100 செலவு பண்ணும்போது எனக்கு தோணும், இந்த ரூ. 100க்கு நான் 1 மணி நேரம் உட்கார்ந்துருக்கேன் மிஷின்ல அப்படிங்கிற மாரி தோணும். அதனால தான் எப்பவுமே நான் சொல்றது, எப்பவுமே நீங்க வந்து உங்களுக்கு ஓனா வந்து இவ்வளோ ரூபா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து வைங்க அப்படின்னு சொல்றது. இந்த மந்த் வந்து நான் எத்தன ப்ளவுஸ் தச்சிருக்கேன் அப்டின்னா, எப்பவும் விட ரொம்ப கம்மி தான். 127 ப்ளவுஸ் தச்சிருக்கேன். அதுல வந்து 82 ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸு. அதே மாரி 45 ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸு. இதுல வந்து நான் உங்க கணக்குப்படி ஒரு ரூ. 200 நான் வாங்கியிருக்கேன் ஒரு ப்ளவுஸ்க்கு அப்டின்னாலும், 82 ப்ளவுஸ்க்கு ரூ. 16,400 வருது. அதே மாரி 45 ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் தச்சிருக்கேன். ரூ. 100 வாங்குனேன் அப்டின்னா, ரூ. 4,500 இது வந்து ரூ. 20,900 வந்துச்சு. அது போக நான் சாரி ஃபால்ஸ் அடிக்கிறது, நைட்டி வந்து அடிச்சு குடுக்கறது, இந்த மாரி இதுல வந்து எனக்கு எவ்வளோ வந்துச்சு அப்டின்னா, ஒரு ரூ. 650 வந்துச்சு. இதெல்லாம் சேர்த்து எனக்கு ரூ. 21,450 வந்து என்னோட அமௌண்ட்டா வந்து இந்த மாசம் நான் சம்பாதிச்சது இருக்கு. அது போன மாசத்த விட இது கம்மி தான். போன மாசம் வந்து ரூ. 27 சம்திங் வந்துச்சு. இந்த தடவ கம்மி தான். இந்த தடவ நான் கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுத்துக்கிட்டேன். அதே மாரி ஓவர் ஃபெஸ்டிவல் எதுவும் இல்ல. கொஞ்சம் ப்ளவுஸுமே கம்மி தான். அதனால வந்து இவ்வளோ தான் என்னால சம்பாதிக்க முடிஞ்சது. உங்களுக்குமே வந்து போன மந்த் எவ்வளோ சம்பாதிக்க முடிஞ்சது அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு சில பேர் இத விட அதிகமா சம்பாதிச்சவங்களும் இருப்பீங்க. அவங்களுமே கட்டாயம் கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சில பேர் "ஏக்கா நானே 4,000 2,000 தான்க்கா சம்பாதிக்கிறேன்" அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நானும் அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல 1000, 500 தான் சம்பாதிச்ச பொண்ணு. இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம எத்தன கஸ்டமர உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து அந்த அமௌண்ட் வந்து அதிகமாகும். உடனே எதுலயுமே வந்து உடனே எனக்கு வந்து இவ்வளோ ரூபா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் அது வந்து ஜாஸ்தியாகும். அதனால வெயிட் பண்ணுங்க. நீங்களும் அந்த மாரி சம்பாதிக்கிற காலம் கண்டிப்பா வரும். நான் இவ்வளோ அமௌண்ட் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது எதுக்கு அப்படின்னா, நான் வந்து பெருமைக்காக அப்படி சொல்றேன். அந்த மாரி கிடையாது. இது வந்து உங்களாலயும் முடியும் அப்படின்னு சொல்றது தான். ஏன்னா, கிட்டத்தட்ட வந்து நான் வந்து 25 நாள் தான் தச்சிருக்கேன் மொத்தமே. ஒரு 30 நாள் கணக்கு வருது அப்படின்னா, நான் 25 நாள் தான் தச்சிருக்கேன். சில டைம் சாட்டர்டேவும் தைக்காம இருந்திருக்கேன். அப்பம்போது அதெல்லாம் கணக்கு பண்ணும்போது, நான் மொத்த அமௌண்ட் இவ்வளோ சம்பாதிக்க முடியுதுன்னா, உங்களாலயும் கண்டிப்பா முடியும். அக்கா நெறைய பேர் நெனைப்பீங்க, அக்கா உங்களுக்கு ப்ளவுஸ் நெறைய வருது. அதனால உங்களால சம்பாதிக்க முடியுது. எனக்கு வந்து ஆசையா இருக்கு. ஆனா என்னால ப்ளவுஸ் வரல அப்டின்னா, நீங்க எத்தன கஸ்டமர உருவாக்குறீங்க அப்டிங்கிறத பாருங்க. எப்பவுமே நமக்கு குடுக்குற ஒரு ப்ளவுஸோட வேல்யூ வந்து, நீங்க ஒரு கஸ்டமருக்கு தைச்சு குடுக்குற ப்ளவுஸ்க்கு, உங்களுக்கு அந்த ப்ளவுஸ போட்டு போறத வச்சு உங்களுக்கு வந்து 5 பேராவது வர்ற மாரி நீங்க வந்து பிளான் பண்ணணும்னா, நம்ம எவ்ளோ கரெக்ட்டா தைக்கணும், அதே மாரி எவ்ளோ நீட்டா தைக்கணும் அப்டிங்கிறத பாருங்க. அதே மாரி ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கஸ்டமருக்கு பண்ணி குடுங்க. அவங்க ஒரு டிசைன் கேட்டிருப்பாங்க. ஒரு பைப்பிங் வச்சு குடுங்க. எல்லாமே நம்ம பண்ற மெத்தட்ல தான் பார்க்குறவங்க இந்த ப்ளவுஸ் எங்க தச்சீங்கன்னு கேட்பாங்க. யூனிக்கா ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா, அத வந்து ட்ரை பண்ணுங்க. காட்டன் சாரீஸ்லாம் குடுக்குறாங்க அப்டின்னா, அதுல யூனிக்கா வேற கலர் இருக்கு. நான் அத வந்து கம்பைன் பண்ணி ஒரு டிசைன் பண்ணணும்னு நெனைக்கிறேன்னா, கஸ்டமர்ட்ட கேட்டுட்டு பண்ணி குடுங்க. அதுக்கு சார்ஜ் வந்து கம்மியா வாங்குங்க. எதுக்கு சொல்றேன் அப்டின்னா, இதெல்லாம் பண்ணும்போது தான் நமக்கு வந்து கஸ்டமர் அதிகமா பண்ணுவாங்க. கஸ்டமர் அதிகமாயிட்டாலே நம்ம வந்து அமௌண்ட் அதிகமா வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு வந்து ஒரு 10 கஸ்டமர் இருக்கிறதுக்கும், 100 கஸ்டமர் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்படிங்கும்போது உங்க கஸ்டமர அதிகப்படுத்துங்க. தானா உங்களுக்கு வந்து நெறைய ப்ளவுஸ் வரும். தைக்கவும் முடியும். எப்போ, எங்கெல்லாம் வந்து இன்னைக்கு இல்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணுதோ, அன்னைக்கெல்லாம் உங்க ஹஸ்பண்டையோ, உங்க அப்பாவையோ, உங்க அம்மாவையோ யோசிங்க. அவங்கலாம் என்னைக்காவது ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்காங்களா? இல்ல லீவ் எடுக்குறாங்களா? அப்படிங்கிறத பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க தைக்க ஆரம்பிச்சுருவீங்க. எப்பவுமே வந்து நம்மள சுத்தி இருக்கிறவங்க ஓடிட்டே தான் இருக்காங்க. நமக்கும் வயசு ஓடிக்கிட்டே இருக்கு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இப்பமே வந்து உழைச்சு ஏதோ ஒண்ணு சம்பாத்தியம் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும் தான் நம்மளால வந்து நம்ம ஃபேமிலிய இன்னொரு ஸ்டெப் கொண்டு போறோம் அப்படிங்கிறத தாண்டி, நம்மளும் அந்த லைஃப வந்து லீட் பண்ணி கொண்டு போக முடியும். அதே மாரி நெறைய பேர் வந்து பேக் பெயின் அதிகமா வருதுக்கா. அதுக்கப்புறம் வந்து நெறைய பேர் வந்து இர்ரெகுலரா பீரியட் வருது அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. தைக்கிறதுனால அப்படி வருதான்னு கேட்டா எனக்கு தெரியல. எனக்கு வந்து மந்த்லி கரெக்ட்டா தான் வருது. ஒவ்வொருத்தங்க உடம்பு வாக்கு தான். அது என்ன அப்படிங்கிறத டாக்டர்ட்ட கேட்டு தான் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். பேக் பெயின் வருது அப்படின்னா ரொம்ப நேரம் உட்காராதீங்க.
ஒரு 1 ஹவர் உட்கார்றீங்க அப்படின்னா, ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க. நல்லா ஃப்ரீயா படுத்து அத எந்திங்க. சும்மா அதாவது தூங்க கூட வேண்டாம். சும்மா படுத்துருங்க தரையில. அதுக்கப்புறம் திரும்ப எந்திரிச்சு அதுக்கப்புறம் தைங்க. அப்படி வந்து உங்க உடம்ப வந்து நீங்க அதுக்கு ட்ரெயின் பண்ணுங்க. ஏன்னா எந்த வேலை பார்த்தாலுமே பேக் பெயின் வரும், கை வலிக்கும், கால் வலிக்கும். நீங்க வெளியில போய் வேலை பார்த்தாலும் ஃபுல் டே நிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா கால் வலிக்கும். அதுக்காக நான் வந்து வேலைக்கு போல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சூழ்நிலையும் அது கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பா வேலை தான் செய்வோம். இப்ப காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரு ஜவுளி கடையிலயும் சரி, பாத்திர கடையிலயும் சரி, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க ஃபுல் டே. லேடீஸும் நிக்கிறாங்க, ஜென்ஸும் நிக்கிறாங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கும் வலி இருக்க தான் செய்யும். அத ரீசனா சொல்லி நான் வேலைக்கு போமாட்டேன்னு யாருமே சொல்றதில்ல அப்படிங்கும்போது, நம்மளும் பேக் பெயின் வருது, அதனால என்னால தைக்க முடியலன்னு சொல்லாதீங்க. எல்லா தொழில்லயுமே ஏதோ ஒரு வலி இருக்க தான் செய்யும். நம்ம வலி இல்லாம சம்பாதிக்கவே முடியாது. அதனால நீங்க மேக்ஸிமம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ப்ளவுஸ் தைங்க. உங்களுக்கு பேக் பெயின் இருக்கு, ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு இருக்குக்கா அப்படின்னா, அதுக்கு நீங்க உங்களால என்ன முடியும்? இப்ப நான் 5 ப்ளவுஸ் தைக்கிறேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னா நான் தைக்கிறேன். உங்களால 2 தான் தைக்க முடியும்னா 2 தைங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஒரு நாளைக்கு ரூ. 500 சம்பாதிக்க முடியுமா? அந்த அமௌண்ட் உங்களுக்கு சும்மா இருக்கிறதுக்கு அந்த ரூ. 500 உங்களுக்கு வந்து பெரிய விஷயம் தானே! அப்படி யோசிங்க. அதுக்காக நான் தைக்கிறேன், அதனால நீங்க தைக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு வாக்கு வேற. ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு கண்டிஷனும் வேறையா இருக்கும். ஒருத்தவங்களுக்கு சிசேரியன் ஆயிருக்கும். அந்த மாரி பல விஷயம் இருக்கும். உங்க உடம்பு உங்களுக்கு தான் தெரியும். அதனால இப்ப 2 ப்ளவுஸ் தான் என்னால முடியும் அப்டின்னா, காலையில 1 தைங்க, நைட் 1 தைங்க அவ்வளோதான் முடிஞ்சுது. அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அப்டி நான் சொல்லல. உங்களால என்ன முடியுமோ உங்க வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் 2 பேரும் சேர்ந்து உழைச்சா மட்டும் தான் நம்ம ஃபேமிலியும் ரன் பண்ண முடியும். நம்ம ஒரு இடத்துக்கு மேல போணும் அப்டின்னா, கண்டிப்பா நம்மளோட உழைப்பு ரொம்ப முக்கியம். நம்ம ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாரி இருக்கும் அப்டிங்கிறது மட்டும் தான் தவிர, மத்தபடிக்கு கட்டாயம் நீங்க பண்ணணும் அப்டிங்கிறது என்னோட தாட் கிடையாது. உங்களுக்கு தெரியும் உங்களோட உடம்பு எப்டி, உங்களால எவ்வளோ முடியும் அப்டிங்கிறது. அத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி எப்பவுமே வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து, "இது என்னால முடியாது, இது எனக்கு வராது, இது கஷ்டமா இருக்கும்" அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தோம்னா, நம்ம எதுவுமே முடியாது. ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாமயே சில விஷயங்கள்லாம் எனக்கு வராது, தெரியாது அப்படின்னு சொல்லாதீங்க. கண்டிப்பா நீங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து சம்பாதிச்சீங்க அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பார்க்குற எனக்கு வந்து மோட்டிவேட் ஆகும். இனிமேல் வந்து ரெகுலரா வீடியோ போட நானும் ட்ரை பண்றேன். ஒரு சில பேர் வந்து என்ட்ட கேட்குறீங்க, "அக்கா டியூஷன் போறாளே, டியூஷன்லயே பார்த்துக்குவாங்களா?" அப்படிங்கிற மாரி. டியூஷன் போறா, பார்க்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி நானுமே அவள வந்து கண்காணிச்சுட்டு தான் இருப்பேன். நான் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, காலையில அவ கூட வந்து எந்திரிச்சு சமையல் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவராவது அவ கூட தான் இருப்பேன். 1/2 அன் ஹவர்ல அவ என்ன படிச்சிருக்கா? என்ன பண்றா? ஹோம்வொர்க்லாம் முடிச்சுட்டாளா? எல்லாமே நான் செக் பண்ணிட்டு தான் இருப்பேன். டியூஷன் அனுப்புறது எதுக்காக அப்டின்னா, நான் தைக்கும்போது என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்டிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நான் தைக்கும்போது பாட்டு போட்டே தைக்கிறேன், இல்ல டிவி பார்த்துட்டே தைக்கிறேங்கும்போது, அவளுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்டிங்கிறதுக்காக தான் டியூஷன் அனுப்புறது. மத்தபடிக்கு அங்கேயும் நல்லா சொல்லிக் குடுக்குறாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே மாரி வீட்லயும் வந்து நான் வந்து ஒரு வாட்டி வந்து அவ எல்லாம் பார்த்துருக்காளா அப்டிங்கிறதையும் செக் பண்ணுவேன். அதனால எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி அப்டிங்கிறத நீங்க பாருங்க. இன்னொன்னு என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, எப்பவுமே குழந்தைங்க என்ன பண்றாங்கங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ரீயா விட்டாலும் பிரச்சனை. அதே மாரி ரொம்ப டைட் பிடிச்சாலும் நம்மகிட்ட வந்து பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் கோவம் வரும். இல்ல அது ஒரு சில டைம் வந்து நமக்கு ப்ளவுஸ் ஆர்டர் அதிகமா இருக்கும்போது, என் பொண்ணுகிட்ட வந்து என்னால ஃப்ரீயா வந்து உட்காந்து சொல்லிக் குடுக்க முடியாது. அதனால அது வந்து கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக தான் அவள வந்து நான் டியூஷன் அனுப்புறது. மத்தபடிக்கு நானுமே கொஞ்சம் செக் பண்ணிக்கிடுவேன். நீங்களுமே அந்த மாரி செக் பண்ணுங்க இடையில இடையில. பிள்ளைங்க வந்து படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அம் நான் வந்து இத தான் ஃபாலோ பண்றேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.